அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம பல்வேறு தலைப்புகளை வழக்கம் போல சிறப்பான முறையில வழங்க போறோம். சரிங்களா? மறந்துடாதீங்கம்மா, நிறைய திட்டங்கள், புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகள் இந்த மாதிரி நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து கரெக்டா இந்த டைம்ல ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வரும் தேர்வுகள் சீக்கிரம் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? அந்த டைம்ல கடைசி நேரத்துல வந்து படிக்காம இப்பவே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணும், படிக்கவும் செஞ்சுக்கலாம், கடைசி நேரத்துல ஒரு ரிவிஷனும் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா நிறைய பேர் படிப்பாங்க, எப்போ என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்ணாம விட்டுருவாங்க. அதனால அந்த ஆப்ஷனை பார்த்து ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க, இல்லாட்டினா ஒன்னு இதான் நினைச்சிட்டு வேற ஏதோ ஒரு ஆன்சரை பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் ஒரு 5 to 10 கேள்விகள் நிறைய பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுதான் நம்ம லைஃபே தலைகளா புரட்டி போட்டுரும். அதனால நான் சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிச்சம் வைக்காம அன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸை அன்னைக்கே படிங்க. அப்பப்போ டெய்லி ஸ்கீம்ஸும் படிங்க. ஒரு மத்திய அரசு திட்டம், ஒரு மாநில அரசு திட்டம், இப்படி படிச்சுட்டே வாங்க. கடைசியில ஒரு 1 month இருக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல மறக்காது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் மார்ச் 13ஆம் தேதி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி. இதுவும் கடந்த ஒரு 2 நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இந்தியா மொரிஷியஸ். சரியா? இந்த ஒரு சில பேப்பர்ல மொரிஷியஸ் அப்படி போட்டிருப்பாங்க. இதை ஒரு டவுட்டா ஒரு மாணவர் கேட்டிருந்தாரு இதுக்கு முன்னாடியே. மொரிஷியஸ் அப்படின்னாலும் மொரிஷியஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், கவனமா இருங்க. சரிங்களா? இந்தியா மொரிஷியஸ் இடையே 8 ஒப்பந்தங்கள். ஓகேவா? மேற்கு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு மொரிஷியஸ். நம்ம ஏற்கனவே சொல்லட்டும், மொரிஷியஸ் அப்படின்னா நமக்கும் இந்தியாவிற்கும், சரிங்களா, அதாவது சரி, மொரிஷியஸ் நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மொரிஷியஸ் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. இன்னையில இருந்து பல ஆண்டுகளாக, இதுக்கு முன்னாடி கூட. ஓகேவா? பாருங்கம்மா, மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தினத்தில் என்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், என்னைக்குமா? மார்ச் 12ஆம் தேதி. சரியா? கவனம் பாருங்க, இதுதான் மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தினம். இந்த தேசிய தினத்தின் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது அவர் மொரிஷியஸ் நாட்டினை குட்டி இந்தியா என்று அழைத்தார். இது ஒரு சிறப்பு வார்த்தை, கவனம் பாருங்க. இந்த மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ல இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கொடுத்து எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, குட்டி இந்தியா என்று சமீபத்தில் அழைக்கப்பட்ட நாடு எது அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அங்க வசிக்கிற மக்கள்ல ஒரு 22 லட்சம் பேர் இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால மொரிஷியஸ் நாட்டினை குட்டி இந்தியா என்று நரேந்திர மோடி அழைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்தியா மொரிஷியஸ் இடையே ஒரு 8 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன. அடுத்து, மொரிஷியஸ் நாட்டில் இந்தியாவின் நிதி உதவியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள, இது நோட் பண்ணிக்குமா, அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்குமா, சமீபத்தில் இந்த நாட்டில், மொரிஷியஸ் நாட்டில் இந்தியாவின் நிதி உதவியுடன் ஒரு பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அந்த நிறுவனத்திற்கு யாரோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இந்தியாவின் முன்னாள் பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய். வாஜ்பாய் அவர்களுக்கு இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது, எந்த விருதுமா? பாரத் ரத்னா விருது 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது, குறிப்பிடத்தக்கது, மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க, தொடர்ந்து அந்த 8 ஒப்பந்தங்கள். முக்கியமா பாருங்க, சும்மா லைட்டா ரீடிங் விடுங்க. இதுல எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் உள்ள வந்திருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம் நீங்க எழுதும் போது அன்றைய தினங்களை இது வந்து கண்டிப்பா தேவைப்படலாம். சரிங்க? பாருங்க, எல்லை கடந்த பரிவர்த்தனைகளில் உள்ளூர் கரன்சி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் அமைப்பு முறையை நிறுவ இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மொரிஷியஸ் வங்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மொரிஷியஸ், அங்க இருக்கிற மைய வங்கி. அடுத்து, இரண்டாவது, மொரிஷியஸ் அரசு, சரிங்களா, அதுக்கப்புறம் பாரத ஸ்டேட் வங்கி, ஓகேவா, இடையே கடன் வசதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மொரிஷியஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவன வங்கி கடன் கொடுப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அது எந்த வங்கி? SBI. SBI மறக்கவே மறக்க கூடாது. எப்போ உருவாக்கப்பட்டதுமா? SBI இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அந்த வங்கி தான் 1955ல SBI என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி 1955 அன்று தேசியமயமாக்கப்பட்டது. அந்த SBI ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல இருக்கு. இந்த SBI வங்கி தான் பொதுத்துறை நிறுவன வங்கிகளே மிக பெரியது. சில பேருக்கு டவுட் வரும், RBI தானே அப்படி சொல்லிட்டு. RBIங்கிறது வங்கிகளின் வங்கி, அரசாங்கத்திற்கான வங்கி. பொதுமக்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க கடன் வாங்கக்கூடிய வகையில எந்த வங்கி இருக்குதோ அதுதான் பொதுத்துறை நிறுவன வங்கியா இருக்கும். அந்த வகையில SBI தான் இந்தியாவில் இருக்க வங்கிகளே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவன வங்கி. எது கிடையாது? RBI. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, காரணம் கூற்றுகள் கொடுத்து கேட்டிருந்தாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? சரி, அடுத்து, குறு சிறு நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு ஒப்பந்தம். இது நார்மலா எப்பவுமே இருக்கிறது. சரிங்களா? அடுத்து, வெளியுறவு பணி பயிற்சி தொடர்பாக வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான ஒப்பந்தம். அடுத்து,
இந்திய அரசின் தேசிய நல்லாட்சி மையம் மற்றும் மொரிஷியஸ் பொது சேவை நிர்வாக சீர்திருத்த அமைச்சகம் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. சரிங்க. அடுத்ததாக 6வது ஒப்பந்தம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. இந்திய கடற்படை மற்றும் மொரிஷியஸ் அரசு இடையே தகவல் பகிர்வுக்கான தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. இந்திய கடற்படை. சரிங்களா. அடுத்து இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. சரி, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? போனஸ் கேள்வி. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஓகேவா, இது போனஸ் கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா. 7வது கேள்வி சூப்பர் 6ல அது சூப்பர் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் மொரிஷியஸ் கடல்சார் மண்டல நிர்வாகம் மற்றும் ஆய்வுத்துறை இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. அடுத்து கடைசியாக 8வது ஒப்பந்தம் இந்திய அமலாக்கத்துறை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க, அமலாக்கத்துறை மற்றும் மொரிஷியஸ் நிதி குற்றங்கள் தடுப்பு ஆணையம் இடையே ஒப்பந்தம். இதுதான் இந்தியா மற்றும் மொரிஷியஸ் இடையே கையெழுத்தான அந்த முக்கியமான 8 ஒப்பந்தங்கள். மறந்துடாதீங்க. சரிங்களா. இது தவிர இது பார்க்கும்போது மொரிஷியஸ் நாட்டின் அதிபர் யாரு, மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் யாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களாமா. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? மொரிஷியஸ் நாட்டின் தலைநகரம் என்னமா? மொரிஷியஸ் நாட்டின் தலைநகரம் போர்ட் லூயிஸ், அதையும் மறந்துடக்கூடாது. சரியா. நெக்ஸ்ட் அடுத்ததாக இன்னும் தொடர்ந்து பாருங்க, மொரிஷியஸ் செய்திகள் தான். மகா சாகர், பின்னாடி ஒரு இடத்துல சாகர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஒரு திட்டத்தை. இங்க பாக்குறது மகா சாகர். மகா சாகர் தொலைநோக்கு பார்வை பாருங்க. மொரிஷியஸ் பிரதமர் உடனான சந்திப்புக்கு பிறகு தெற்கு உலகிற்கான இந்தியாவின் மகா சாகர், ஓகேவா, அதோட விரிவாக்கம் பாருங்க. பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம். இதுதான் அந்த சாகர் அப்படிங்கறத விரிவாக்கம். சரிங்களா. வீட்டுல போயிட்டு தயவு செய்து பாருங்க, முடிஞ்சா கமெண்ட்ஸ்லோட பதில் சொல்லுங்க. சாகர் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது, அந்த சாகரோட விரிவாக்கம் என்ன, அதோட நன்மை என்ன, அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கறத பதில முடிஞ்சா சொல்லுங்க. சரிங்களா. நீங்க சொல்லுங்க, எதிர்காலத்துல நம்ம இன்னொரு டைம்ல சாகர் திட்டம் என்ன அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒரு ஆர்வத்தோட தேடினீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க, புதிய தொலைநோக்கு பார்வை பிரதமர் மோடி அறிவித்தார். அடுத்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு வளர்ச்சிக்கான சாகர் தொலைநோக்கு பார்வையை மொரிஷியஸ் நாட்டில் தான் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இதுக்கு முன்னாடி சாகர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டு நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம். 2015ல இதே மொரிஷியஸ் நாட்டிற்கு தேசிய தினத்தின் சிறப்பு விருந்தினராக நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல தான் சாகர் திட்டம் 2015ல. ஓகேவா. தற்போது மகா சாகர் அப்படிங்கிற பேர்ல அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து, மேலும் மொரிஷியஸ் நாட்டின் குடிநீர் குழாய் திட்டத்திற்கு SBI வங்கி முதல் முறையாக இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் 487 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. அதாவது சில நாடுகளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிதி உதவி, கடன் உதவி கொடுப்பாங்க. சரிங்களா. அது எப்படி கொடுப்பாங்கன்னா பெரும்பாலும் அந்த நாட்டு கரன்சி அல்லது உலகளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த யூனிவர்சல் கரன்சி சொல்லுவாங்களே, நமக்கு எது, எந்த கரன்சி எல்லாரும் ஈஸியா ஏத்துப்பாங்க? அமெரிக்க டாலர், சரி, US டாலர். அந்த மாதிரி வெளிநாட்டு கரன்சியோ அல்லது எந்த நாட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த நாட்டு கரன்சி இல்லாம இந்திய ரூபாயிலேயே முதல் முறையா கொடுத்திருக்கிறாங்க. எந்த நாட்டிற்கு? மொரிஷியஸ். அதை வழங்கிய வங்கியின் பெயர் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத ஸ்டேட் வங்கி, மறந்துடக்கூடாது. சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்ததாக அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. பிஓபினா பேங்க் ஆஃப் பரோடா, சரியா, பரோடா வங்கி, சரியா, பிஓபி குளோபல் விமன், சரி, குளோபல் விமன், சரியா, குளோபல் விமன், NRE மற்றும் NRO, ஓகேவா, ஒரு திட்டம் பாருங்க. வெளிநாடுகளில் வாழும் இந்திய மகளிருக்காக மேம்படுத்த, சரியா, மகளிரை மேம்படுத்த சிறப்பு அம்சங்கள் அடங்கிய ஒரு சிறப்பு சேமிப்பு கணக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க பரோடா வங்கி. சரிங்களா. ரீசெண்டா வெளிநாடுகளில் வாழும் இந்திய மகளிருக்காக ஒரு சிறப்பு சேமிப்பு திட்டத்தை தொடங்கிய வங்கி இந்த வங்கிமா பேங்க் ஆஃப் பரோடா என்று அழைக்கப்படும் பரோடா வங்கி. ஸ்கீமுக்கு பேரு பிஓபி குளோபல் விமன், NRE மற்றும் NRO. ஓகேவா. இந்த வகை திட்டத்தை இந்தியாவில் இருக்கிற ஒரு பொதுத்துறை வங்கி ஒன்று அறிமுகப்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். பப்ளிக் செக்டர் பேங்க், ஓகேவா, பொதுத்துறை நிறுவனங்கள்ல முதல் முறையாக இந்த பேங்க் ஆஃப் பரோடா வங்கி தான் இந்த திட்டத்தை வெளிநாடுகளில் வாழும் இந்திய மகளிருக்காக தொடங்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு போனஸ் பாயிண்ட், சரியா, போனஸ் கேள்வி பாயிண்ட் கூட சொல்லலாம். இந்த பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா. அது ஒரு முக்கியமானது, கவனமா இருங்க. நம்ம ஃபியூச்சர்ல எக்கனாமிக்ஸ்ல அந்த வங்கிகள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பப்போ நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்க. சரியா, பரோடா வங்கியின் தலைமையிடம் எங்கே இருக்கிறது? ஓகேவா. அடுத்து போலாமா? தொடர்ந்து
அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கடந்த வீடியோல. இன்றைய தினத்துல எக்ஸ்ட்ரா இன்னொரு நிறுவனம் அந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் ஸ்டார்லிங்கின் பிராட்பேண்ட் இணைய சேவை பாருங்க. ரிலையன்ஸ் குழுமத்தின் டிஜிட்டல் சேவை நிறுவனமான ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் இந்தியாவில் உள்ள தனது வாடிக்கையாளர்களுக்கு ஸ்டார்லிங்கின் பிராட்பேண்ட் இணைய சேவைகளை வழங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது வந்து நம்ம கடந்த நாளே பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது. மறந்துடக்கூடாது. ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸோட தலைவர் யாரு? எலான் மஸ்க். ஓகேவா? எலான் மஸ்க் என்பவர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை 2002ஆம் ஆண்டு தொடங்கி இருப்பாரு. இதே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது வேர்ல்டு ஃபுல்லா ஒரு அதிவேக இணைய வசதியை கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் ஸ்டார்லிங்க். ஓகேவா? அந்த ஸ்டார்லிங்கோட அந்த பிராட்பேண்ட் இணைய சேவையை இந்தியாவில் வழங்குவதற்கு முதலில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ரிலையன்ஸோட ஜியோ நிறுவனம். ஓகேவா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இதற்கு ஓகேவா பாருங்க, இதற்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் நிறுவனமும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஜியோவை தொடர்ந்து யார் வந்திருக்காங்க? ஏர்டெல் நிறுவனம். ஜியோக்கு எப்பவுமே போட்டி ஏர்டெல் தான். அந்த நிறுவனமும் ஸ்டார்லிங்க் கிட்ட இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தத்துல நமக்கு அதிவேக இணைய வசதிகள் சீக்கிரமா கிடைக்க போகுது. யாருடைய சப்போர்ட்ல? எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க். அதை மறந்துடாதீங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க, ஒரு பதில். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து அஸ்வினி ரேடார். ஓகே, ரேடார் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். முடிஞ்சா பதில சொல்ல பார்க்கலாம். ரேடார் என்பதன் விரிவாக்கம் என்ன? நம்ம அடிக்கடி பேச்சு வழக்குல எதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றோமோ அதை தான் எக்ஸாம்ல நோட் பண்ணி பாருங்க. கரெக்டா இதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எய்ட்ஸ்னா என்ன விரிவாக்கம்? ரேடார் என்ன விரிவாக்கம்? பின்கோடு அப்படின்னா அதோட என்ன விரிவாக்கம்? இப்படி எல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? இந்த ரேடாரோட விரிவாக்கத்தை முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல பதில சொல்லுங்க. பாருங்க, DRDO அமைப்பின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு தலைமை அமைப்பு தான் அமைப்பு DRDO. அந்த DRDO அமைப்பு 1958ல உருவாக்குனாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், சொல்ல பார்க்கலாம். 1958ல DRDO அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதே வருஷத்துல இன்னொரு முக்கியமான அமைப்பு உருவாக்குனாங்க. என்ன அமைப்புமா? நாசா. ஞாபகம் இருக்கா? நாசா அமைப்பு. ஓகேவா? நாசாவும் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில தலைமை அமைப்பா இருக்கிற DRDO எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1958. மறந்துடக்கூடாது. இந்த DRDO அமைப்பின் மின்னணுவியல் மற்றும் ரேடார் அமைப்பு வடிவமைத்துள்ளது. ஓகேவா? எந்த ரேடார? அஸ்வினி அப்படிங்கிற ஒரு ரேடாரை வடிவமைத்தது இந்த நிறுவனம். ஓகேவா? போர் விமானங்கள் என்ன பயன் அப்படிங்கறத பாருங்க. போர் விமானங்கள், ஓகேவா, ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள், ஓகேவா, ட்ரோன்கள் இவைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை துல்லியமாக கண்டறிவதற்கு இந்த ரேடார்கள் பயன்படுத்தப்படும். சரியா? விண்ணில் இருந்து, ஓகே, வானத்திலிருந்து நம்மளை தாக்குறதுக்கு வர்ற அதிநவீன போர் விமானம் எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹெலிகாப்டர் மூலமாக தாக்குதல் நடத்த வந்தாலும் சரிதான், இல்ல ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த வந்தாலும் சரிதான், அதை ஈஸியா துல்லியமாக கண்டறிந்து அதை அப்படியே நமக்கு தகவலை தெரிவிக்கிற ஒரு ரேடாருக்கு தானே பேருமா? அஸ்வினி ரேடார். மறந்துடாதீங்க. இந்த ரேடார்களை கொள்முதல் செய்வதற்காக பெல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, பெல் அப்படின்னா என்ன விரிவாக்கமா? BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். ஓகேவா? இது இந்த பெல். இன்னொரு பெல் முடிஞ்சா வீட்டுல போய் பாருங்க, BHEL. ரெண்டுமே நம்ம சொல்லும் போது பெல் தான் சொல்லுவோம். இந்த பெல் வேற, இந்த பெல் வேற. முடிஞ்சா வீட்டுல போய் கண்டுபிடிச்சு பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து, இந்தியாவின் முதல் AI மூலம் இயக்கப்படும் முழங்கால் மாற்று ரோபோ. ஓகேவா? நமக்கு மூட்டு பிரச்சனை, சரி, அந்த முழங்கால் மாற்று தொடர்பான அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு ரோபோ உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ரோபோட பேரு பாருங்க, மீசோ. சரியா? மீசோ ரோபோ ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. அதோட முக்கியமான நோக்கம் செயற்கை நுண்ணறிவு மூலம் நம்ம கால்ல, ஓகேவா, முழங்காலில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை வழங்கும் ஒரு ரோபோ. எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத பாருங்க. தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியின் சில்வாசாவில் 450 படுக்கைகளை கொண்ட நமோ மருத்துவமனையின் முதல் கட்டத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ரீசனா பாத்தீங்கன்னா தாத்ரா நாகர் ஹவேலி அந்த பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்கிற சில்வாசா அப்படிங்கிற இடத்துல நமோ என்று அழைக்கப்பட்ட, ஓகேவா, அந்த மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காங்க. அங்கதான் பாருங்க, இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரியா, செயற்கை நுண்ணறிவில் இயங்கும்
ஒரு ரோபோ அமைப்பான மீசோவினை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். ஒரு முக்கியமான பயன் என்னமா, செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் முழங்கால் மாற்று ரோபோ. எவ்வளவு முக்கியம் சொல்லி பாத்துக்கோங்க. கண்டிப்பா முதியோர்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு ரோபோ, கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ 2 யூனியன் பிரதேசங்களும் ஜனவரி 26, ஞாபகம் வச்சுக்குமா, இது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நாளா எக்ஸாம்ல கேட்பாங்க நினைச்சிட்டு இருக்கிற, இன்னும் கேட்கல, சீக்கிரமா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம எப்போ ஒரு எக்ஸாம்ல ஒரு விஷயத்த கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு இருப்போமோ அப்போ கேட்க மாட்டாங்க. எப்போ இனிமே இதை எங்க கேட்க போறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு மறந்து அசால்ட்டா இருப்பீங்களோ கரெக்டா அப்பதான் டிஎன்பிஎஸ்சி ஆப்பு வைக்கும். அதான் டிஎன்பிஎஸ்சியோட சேட்டையே, கவனமா இருக்கு. சரிங்களா? சரி, ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று 2020ஆம் ஆண்டு இந்த தாத்ரா நாகர் ஹவேலி கூட எதை இணைச்சாங்கமா, டாமன் டையூ 2 யூனியன் பிரதேசங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு பொதுவான தலைநகரமாக டாமன் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இப்ப இந்தியாவில் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குமா, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா, அந்த மீசோ ரோபோ மறந்துடாதீங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி பாருங்க. QS இப்படி போட்டிருப்பாங்க, சரியா? QS சப்ஜெக்ட் ரேங்கிங்ஸ் 2025, அதாவது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்ல சப்ஜெக்ட் வாரியாக எந்த கல்லூரி பல்கலைக்கழகம் சிறந்த நிலையில இருக்குது அப்படிங்கிற ஒரு தரவரிசையை இந்த குவாக்ரேலி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டனை சேர்ந்த, லண்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம் வெளியிட்டு வராங்க. சரிங்களா? இதன்படி உலக அளவில் உள்ள பல்கலைக்கழகங்களின் பாடப்பிரிவு வாரியான, அதாவது சப்ஜெக்ட் வைஸ், சரியா, பாடப்பிரிவு வாரியான தரத்தை மதிப்பிட்டு QS சப்ஜெக்ட் ரேங்கிங்ஸ் என்ற பெயரில் வெளியிட்டது. சரிங்களா? பாருங்க, இதில் 500 பல்கலைக்கழகத்தின் தரவரிசைகள் வெளியிடப்பட்டன. மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரு 500 யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் லிஸ்ட வெளியிட்டிருக்காங்க இந்த QS நிறுவனம், லண்டனை சேர்ந்தது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதில் முதல் 50 தரவரிசை பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த 9 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு இந்திய நிறுவனங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது ஒரு சிறப்பம்சம். அடுத்து யாரு அதுல டாப்ல இருக்காங்க அப்படிங்கறத லிஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறோம். பொறியியல் பிரிவில் இன்ஜினியரிங் கேட்டகரியில பாத்தீங்கன்னா கனிமம் மற்றும் சுரங்கம் பாடத்தில் தன்பாத்தில் உள்ள ISM எனப்படும், நோட் பண்ணிக்கோமா, இந்திய சுரங்க பள்ளி 20வது இடத்தையும், IIT மும்பை மற்றும் IIT கரக்பூர் ஆகியவை முறையே 28வது மற்றும் 45வது இடங்களையும் பிடித்துள்ளன. இந்தியாவின் முதல் IIT கரக்பூர் IIT 1951ல மேற்கு வங்கத்தில் உருவாக்கப்பட்டது. அது இந்த பட்டியல ரோஹித் சர்மாவோட 45 ஜஸ்ட் நம்பர் 45வது இடத்தை பெற்றுள்ளது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி வணிக மேலாண்மை படிப்பில் IIM அகமதாபாத், சரியா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே ஞாபகம் வரக்கூடிய ஏரியா அகமதாபாத், மற்றும் IIM பெங்களூரு முறையே 27வது மற்றும் 40வது இடத்தில் உள்ளன. அடுத்து நோட் பண்ணி பாருங்க, பெட்ரோலியம் பொறியியல் பாடப்பிரிவில் சென்னை IIT 31வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? சென்னை IIT உருவாக்கப்பட்டது 1959, அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியல், சப்ஜெக்ட் வாரியாக, மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019, இது ரீசெண்டா பார்லிமெண்ட்ல ஒரு இந்த சட்டத்தை பத்தி அதிகமா பேசிருக்காங்க. அதனால அது என்ன சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்துல அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் முத்தலாக் முறையில், சரியா, இந்த ட்ரிபிள் தலாக் அப்படி சொல்லுவாங்கல்ல, முத்தலாக் முறையில் மூலம் விவாகரத்து பெறும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? இதோட பின்னணி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. இந்த மசோதாவிற்கு, ஓகேவா, ஜனாதிபதி அப்போ மசோதா இருக்கும்போது ஜனாதிபதி, அப்போதைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜூலை 31, 2019 அன்று ஒப்புதல் அளித்தார். சரிங்களா? இந்த சட்டங்கள் செப்டம்பர் 19, 2018 முதல் பின்னோக்கி அமலுக்கு வந்துள்ளன. ஞாபகம், இந்த முஸ்லிம் பெண்கள் அவங்களோட திருமண உரிமை பாதுகாப்பு சட்டம், அதாவது முத்தலாக் முறையில் விவாகரத்து வழங்குவதை தடை செய்வதற்கு இந்த சட்டம் பாத்துக்கோங்க எப்போ ஒப்புதல் பெறப்பட்டது, குடியரசுத் தலைவர்கிட்ட ஜூலை 31, 2019. ஓகேவா? ஆனா அது எப்பத்துல இருந்து நடைமுறையில் சொல்லிருக்காங்க, முன்னாடியே, இதுக்கு முன்னாடியே பின்னோக்கி அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த டேட் செப்டம்பர் 19, 2018, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முஸ்லிம் பெண்கள் உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா ஒப்புதல் வழங்கப்பட்டது ஜூலை 31, அதற்கு அடுத்த தினமான ஆகஸ்ட் 1ஆம் தேதி முஸ்லிம் பெண்கள் உரிமைகள் தினமாக மத்திய அரசினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக அந்த சட்டத்துல கூடுதல் அம்சங்கள் என்ன சொல்லி பாருங்க. இது முத்தலாக் அறிவிப்பை குற்றமாக்கி
கணவனுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கிறது. அந்த ட்ரிபிள் தலாக் 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 சொல்லிட்டு 3 முறை சொல்லி யாராச்சும் விவாகரத்து கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்துல சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர எழுத்துக்கள் மூலமாகவோ வாய்மொழி மூலமாகவோ மின்னஞ்சல் குறுஞ்செய்தி என எந்த ஒரு வடிவத்தில் வந்தாலும் அந்த முத்தலாக் என்ற அறிவிப்பானது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சட்டத்தின் கீழ் நீதிபதி மட்டுமே, இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் பாருங்க, இந்த சட்டத்தின் கீழ் நீதிபதி மட்டுமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்க முடியும். அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை சொன்னால இல்ல ஜாமீன் யார் மட்டும் தான் கொடுக்க முடியும்? இந்த சட்டத்தின் கீழ் நீதிபதி மட்டுமே அவருக்கு ஜாமீன் வழங்க முடியும். அடுத்து ஆகஸ்ட் 2017 இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் 3 முறை தலாக் முறையை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவித்தது. எப்பவுமே அறிவிச்சாங்க 2017, ஆனா சட்டம் கொண்டு வந்தது 2019, நடைமுறைக்கு வந்தது அதுக்கு முன்னாடியே 2018ஆம் ஆண்டே நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்ததாக தினம் ஒரு திட்டம். கடந்த வீடியோல நம்ம லைட்டா பார்த்தோம், இருந்தாலும் இதை டீட்டெயிலா பார்த்துக்கலாம். தோழி விடுதிகள் திட்டம். சரிங்களா? 2023ஆம் ஆண்டில் தோழி விடுதிகள் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது ஜனவரி 4, 2024, அறிவிக்கப்பட்டது 2023ல. ஆனா இந்த திட்டம் எப்ப தொடங்கிருக்காங்க? ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? தமிழகத்தில் பணி நிமித்தமாக வெளி மாவட்டங்களில் இருந்து பிற இடங்களுக்கு சென்று பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தை வழங்குவதே இந்த தோழி விடுதிகள் திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? இதற்காக பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. மாசமே 300 ரூபாய் தான், மாசமே 200 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தோழி விடுதிகள்ல அந்த பணிபுரியும் பெண்களுக்கான அந்த விடுதிகள்ல மாத வாடகையாக ரூபாய் 4200 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 6850 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட முக்கியமான நன்மையே இதுதான். சரியா? அடுத்து இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத பாருங்க. தமிழ்நாடு அரசானது தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்க பாருங்கம்மா. இதை தனியா கூட எக்ஸாம்ல கேட்கலாம். TNWWHCL அப்படிங்கிற தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் ஓகேவா சார்பில் பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் விடுதியை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது. ஓகேவா? சரி, இதை TNWWHCL என்ற நிறுவனத்தை தமிழ்நாடு அரசானது 28/5/2019 அன்று ஞாபகம் மே மாசத்துல இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? எப்போ? கவனமா இருக்கு. அன்று 2013ஆம் ஆண்டின் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ், இது அடிக்கடி நிறைய திட்டங்கள் வரும்போது இதுதான் சொல்லியிருப்பாங்க. நிறுவனங்கள் சட்டம் எந்த வருஷம்? 2013. இதன்படிதான் 2019ஆம் ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? கீழ் நிறுவி பிப்ரவரி 6, 2020 அன்று கார்ப்பரேட் விவகார அமைச்சகத்தின் கீழ் இணைத்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா தோழி விடுதிகள் திட்டம் 23ல அறிவிப்பு, 2024ஆம் ஆண்டு தொடக்கம். இதை செயல்படுத்துவது இந்த அமைப்பு. மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? பாருங்க. இந்திய நிதி உதவியுடன் கட்டமைக்கப்பட்ட அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் எந்த நாட்டில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. சரியா? நிறைய போனஸ் கேள்விகளும் இந்த தினத்துல கேட்டிருக்கிறேன். கவனமா இருங்க. கிட்டத்தட்ட 10 கேள்விகள் வரும். ஓகேவா? அடுத்து பரோடா வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மூன்றாவது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் முழங்கால் மாற்று ரோபோ எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? அந்த ரோபோட பேரு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். அடுத்து தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகியவை எப்போது இணைக்கப்பட்டன? அது 4வது கேள்வி. 5வது கேள்வி, தோழி தங்கும் விடுதி திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? அடுத்து 6வது கேள்வி, முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? பாத்துக்கோங்க, இயற்றப்பட்டது வேற, நடைமுறைக்கு வந்தது வேற. கவனமா பார்த்து பதில் சொல்லுங்க. சரிங்களா? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். வீடியோ முழுமைக்கும் பார்த்துட்டு கரெக்டா பதில் சொல்லுங்க. மறக்காம போனஸ் கேள்விகளையும் நீங்க பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் போனஸ் கேள்விக்கு பதில் சொல்றீங்களோ அவங்களாம் வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்றதுக்கு முடியும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.